மசாலாலாம் அரைச்சி செய்கிற இந்த பீஃப் சுக்காவை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். மட்டனுக்கும் பீஃபுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் க்ளீன் பண்ண பீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். இந்த மீட் வேகிறதுக்கு 15 விசில் வச்சேங்க. அதுக்கப்புறம் தான் வெந்தது. நீங்கள் வாங்குகிற மீட்டோட அளவை பொறுத்து நீங்கள் வேக வைக்கிற டைமிங்கை கூட குறைச்சி மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம், அதில் பாதி சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் 4 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் சிம்மரில் வச்சுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து கரிஞ்சிடாமல் கிளறி விட்டதுக்கப்புறம் கறியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தூவி சுருள கிளறி இறக்குங்க. சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.